கோழிக்கறி மீன் சிக்கன் ரெண்டுமே கோழிக்கறியும் சிக்கன் ஒன்று தான். அது சில்லிக்கு போடலான்னு வாங்கிட்டு வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி பார்க்கலாம். நல்லா சுத்தமாக இஞ்சி பூண்டு விழுது போட்டது. நல்லா ஒரு 3 தாட்டி கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எலுமிச்சை பழம் கொஞ்சோண்டு புழிஞ்சு நல்லா பரட்டிட்டு ஊற வச்சு லாஸ்ட்டாக அதையும் கழுவி இதில் போட்டுக்கணும். கழுவிட்டு கறி மட்டும் எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வரும் குழம்பு. சீக்கிரமாக வந்துடும். சாஃப்டாக இருக்கும் சாப்பிடணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் வணங்கி போட்டு மூடி வைக்கலாம். அப்புறமா சாந்தெல்லாம் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச சாந்தம். இது ஏதோ அர்ஜென்ட்டுக்கு இதில் எடுத்து வச்சா இதுமா அதுக்குள்ளே ஆடிட்டு. ஒரு 3 ஸ்பூன் கரம் மசாலா பொடி வீட்டில் அரைச்சி. மல்லிப்பொடி வீட்டில் அரைச்சது 2 ஸ்பூன். அதுதானே. கல்லுப்பு தேவையான போட்டுக்கலாம். இதில் தேங்காய் ஒரு தக்காளி போட்டு ஆட்டி கழுவி ஊற்றி வச்சுக்கிறோம். மிக்சியெல்லாம் இருக்கிறத கழுவி ஊற்றி வச்சுருக்கோம். தண்ணி ஊற்றி வச்சு வெந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான், அந்த வேலை முடிஞ்சிட்டு. இது ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி இஞ்சி பூண்டு விழுது. காரம் அவங்கவுங்களுக்கு ஏற்றபடி. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டு உப்பு தேவையான அளவு தூள். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூனு. அரிசி மாவு 2 ஸ்பூனு. கரைச்சி வச்ச புளி கொஞ்சோண்டுங்க, ரொம்ப வேணாம், சும்மா கொஞ்சமாக. கலருக்கு கொஞ்சம் வேணால் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குங்க.
கலருக்கு கொஞ்சம் வேணால் காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்குங்க. க்ளீன் பண்ணி வச்ச ஒரு 6 தாட்டி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. மெயினாக சிலேப் மீனுங்க, எங்கள் ஊர் பக்கம் இதை சிலேப் மீனுன்னு சொல்லுவோம். இப்படி கேப்பாக கட் பண்ணி விட்டோம்னா கடையிலேயே சொன்னால் இந்த மாதிரி கட் பண்ணி தருவாங்க. இது பேர் எப்படி கீத்து போடுறது? அப்படியே நேராக பொழந்து விட்டு அது கடையிலேயே சொல்லி போட்டு வரோம். நம்ம ஊர் பக்கம் தான் சொன்ன மாதிரி போட்டு கொண்டு வரோம். இப்படி பண்ணி வச்சிடணுங்க. எல்லா பக்கமும் சாந்த ஒட்டி எல்லா மீனையும் கலந்து வச்சிடணும். நல்லா ஊற வச்சிடணும் 1 மணி நேரம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1.5 ஸ்பூன் ஆகிற மாதிரி. முட்டை 1. தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி. சில்லி சிக்கன் பொடி ஒரு 1/2 கிலோவுக்கு 4 ஸ்பூன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். சிக்கனை போட்டுக்கலாம், சின்ன பீஸாக வெட்டி வச்சு. குளுக்கோஸா? எனர்ஜிக்கா? எனர்ஜி. காலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இது குடிக்காதாட்டியும் ஒரு வழி ஆயிடுவேன். நல்லா ஊறிடுச்சு. நேரம் விட்டு அப்புறம் திருப்பி விடணும், இல்லைன்னா அதில் இருக்க சாந்தெல்லாம் கொட்டிடும். வடித்த சாதம், தக்காளி ரசம், சிக்கன் குழம்பு, வேகிச்ச முட்டை, பொரிச்ச கோழி வறுவல், பொரிச்ச மீன் வறுவல். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.